வெல்கம் டு நற்பவி கல்வி சேனலில் அக்கௌண்டன்சி 12th ஸ்டாண்டர்ட் யூனிட் 2ல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் இல்லுஸ்ட்ரேஷன் 13 வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த 13 பார்க்குறதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் ஆஃப் கன்சூமபிள் ஐட்டம்ஸ் சச் as ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ஸ்டேஷ்னரி ஐட்டம், மெடிசன்ஸ் எக்ஸெட்ரா. The consumable items such as sports materials, stationery, medicines, etc. consumed during the year will appear on the debit side ல போடணும். Income and expenditure accountல debit side ல போடணும். இதெல்லாம் கன்சப்ஷன் வந்து அது எதுக்கு ஈக்குவல்னா ஓப்பனிங் ஸ்டாக்கும் பர்ச்சேஸ் டியூரிங் த கரண்ட் இயர்லையும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சரில் க்ளோசிங் ஸ்டாக்ஸை மைனஸ் பண்ணோன்னா கிடைக்கக்கூடியது கன்சம்ஷன். க்ளோசிங் ஸ்டாக் will appear on the asset side of the balance sheet at the end of the year. பேலன்ஸ் ஷீட்டில் க்ளோசிங் ஸ்டாக் வந்து எங்கே வரும்னா அசட் சைடில் வரும் இயர் முடிஞ்ச பிறகு. இஃப் தர் இஸ் எனி சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் எக்ஸெட்ரா தட் வில் பி ஷோன் ஆன் த கிரெடிட் சைடு. ஓல்டு இது மெட்டீரியல் எல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் இருந்ததுன்னா அது கிரெடிட் சைடில் பண்ணிக்கணும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில். இல்லைனா கேன் பி சப்ராக்டட் ஃப்ரம் த ரெஸ்பெக்டிவ் ஐட்டம் கன்சியூம்ட் ஆன் த டெபிட் சைட் ஆஃப் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஒன்று கிரெடிட் சைடில் வரவு வச்சுக்கணும், அப்படி இல்லைன்னா டெபிட் சைடில் அதை வந்து மைனஸ் பண்ணி போட்டுக்கணும். இப்போ நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் 13க்குள்ளே போகலாம். ஹவு வில் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் அப்பியர் இன் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் ஃபார் எ ஸ்போர்ட்ஸ் கிளப் கேட்டுட்டு பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 1/4/2018 வந்து 3000, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் டியூரிங் த கரண்ட் இயர் வந்து 9000, சேல்ஸ் ஆஃப் ஓல்ட் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் டியூரிங் கரண்ட் இயர் வந்து 500, ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 31/3/2019 4000 கொடுத்துருக்காங்க. The 13க்கான சொல்யூஷன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டர் 31st March 2019 நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்கம் 2 காலம் போட்டுக்கணும். எக்ஸ்பெண்டிச்சர் பக்கத்தில் 2 காலம்ஸு, இன்கம் பக்கத்தில் 1 காலம் போட்டுக்கணும். இன்கம் அண்ட் 1 காலம் வந்து கிரெடிட் சைடும், எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்ன ஆகும்னா டெபிட் சைடும் வந்துடும். இதில் 2 ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சூம்டு ஓப்பனிங் ஸ்டாக்ஸ் அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3000 கொடுத்துருக்காங்க. அந்த 3000 எடுத்து எழுதிக்கணும். அது கூட பர்ச்சேஸ் இந்த கரண்ட் இயர் வந்து ஆட் பண்ணணும். 9000 இருக்குது, 12000 வருது. அது கூட க்ளோசிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணணும், 4000 வருது. 4000 12,000 மைனஸ் பண்ணோன்னா 8000 வரும். அது செகண்ட் காலமில் போட்டுக்கணும். இன்கமில் என்ன பண்ணணும்னா பை சேல்ஸ் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோக்கு வாங்கியிருக்கோன்னா ஓல்டு மெட்டீரியல் வந்து சேல் பண்ணது 500க்கு சேல் பண்ணியிருக்கோம். அந்த அமௌண்ட்டை வந்து கிரெடிட் சைடில் நோட் பண்ணிக்கணும். பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் த 31st March 2019 லைபிலிட்டிஸில் 2 காலம்ஸு, அசட்டில் 2 காலம்ஸ் போட்டுட்டு ஸ்போர்ட்ஸ் ஆஃப் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் சொல்லிட்டு அசட் சைடில் எழுதிக்கணும். அது எவ்வளோ வந்திருக்குன்னா க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது அந்த 4000 போட்டிருக்கோங்களே அந்த அமௌண்ட் எடுத்து எழுதிக்கணும். ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 4000. நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லுஸ்ட்ரேஷன் 14 வந்து பார்க்கலாம்.